உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். ஐஸ்வர்யா வாமா வா. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? வீட்டு பக்கமே ஆள கண்ணல. ஏய் சாரா, சரண பிள்ளை, என்ன இந்த பாட்டி பார்க்க வரல? சத்தி வாயா, நம்ம தேடி 2 பெரிய மனுஷங்க வந்திருக்காங்க. ஆமா, என்னம்மா வாசலே நின்னுக்கிட்டு? உள்ள வா, உள்ள வா லட்சுமி. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிருக்காளோ? உள்ள வாங்க. அட ஆமா, பெரிய மனுஷங்க தான் வந்திருக்காங்க. என்ன நடக்கல ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்குது. என்னம்மா, வாங்க வாங்க வாங்க. என்னங்க வெளியே நின்று பேசிட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. என்ன பாட்டி, உள்ள கூப்பிட வேண்டாமா? உள்ள வாங்கக்கா. இல்ல சார், இருக்கட்டும், நம்ம வீடு தானே, எங்க வச்சு சொன்ன என்ன. அப்புறம் சார், பாட்டிமா நாளைக்கு இட்லி கடை ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். நானும் லட்சுமி அக்காவும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டோம். நாளை போட்டு தள்ளி போட வேண்டாம், நாளை கழிச்சு ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு. நேற்று தான் எல்லாம் போய் வாங்கிட்டு வந்தோம். குக்கரு, மிக்சி, அப்புறம் இட்லி குட்டுவோம் எல்லாம் வாங்கிட்டோம். மளிகை சாதனம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கணும். அதான் ஊரில் உள்ளவங்களுக்குலாம் தெரியப்படுத்தணும்ல, சொல்லிட்டு அப்படி வாங்கிட்டு வந்துடலான்னு. பாட்டி காலையிலே வந்துடணும். நீங்க தான் உங்க கையால ரிப்பன் கட் பண்ணி கடையை திறந்து வைக்க போறீங்க. நானா? இது கிளவியா? இது கிளவி வந்து திறந்து வைக்கணும்? அட போம்மா, நீ நல்லபடியா வரணும். கஷ்டப்பட்டு கடனை முடனை வாங்கி கடை ஆரம்பிக்க போற பெரிய ஆளலா ஊர்ல பெரிய புள்ளையா பார்த்து, ஏன் நம்ம பூசாரி கூட இருக்காரு, அவரை வச்சு துறமா ஓஹோன்னு வருவேன். நான் போற கட்ட நீ கடையை திறந்து வைக்க நான் யாரு? அதெல்லாம் முடியாது பாட்டி, நீங்க தான் அந்த கடையை திறந்து வைக்கணும். என்ன பொறுத்தவரை நீங்களும் சக்தி சாருன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க, நிறைஞ்சவங்க பாட்டி. நீங்க எத்தனை தலைமுறை பார்த்துருக்கீங்க. நீங்க வந்து கடை திறந்து வச்சாதான் என் கடை மேன்மேலும் வளரும். நீங்க தான் யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க போறதில்ல. நீங்க கண்டிப்பா வந்து நீங்க தான் திறந்து வச்சே ஆகணும். பாருப்பா, ஊர்ல எத்தனையோ பெரியவங்க இருக்கும்போது இந்த கட்டை போய் சேரபடியா கட்டை திறந்து வைக்கணும்னு ஆசைப்படுத. எவ்வளவு பெரிய மனசு பாருந்த பிள்ளைக்கு. நல்ல வருவா ஐஸ்வர்யா, மனசு நிறைஞ்சு சொல்லுதேன். என்ன கடை திறக்க சொல்லி சொல்லல. நல்ல வருவம்மா, நல்ல வருவ. உன் மனசுக்கும் உன் குணத்துக்கும் பொறுமைக்கும் நல்லா வர போற பாரு. உன் பிள்ளை குட்டியெல்லாம் நல்லா இருக்கும். கூடிய சீக்கிரமே உன் புருஷன் கூட சேர்ந்து நீ நல்லா வருவம்மா. இந்த கடை இட்லி கடை தானே ஆரம்பிக்க போறேன்னு நினைக்காத, இது ஆரம்பம் தான். இன்னும் நீ மேலும் நிறைய கடை தொடங்கி ஓட்டு வருவ. இந்த ஊர்லயே பெரிய புள்ளியே வரப்போற இல்லைன்னு மட்டும் பாரு. ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டி, நீங்க மனசார வாழ்றீங்களே, இதுவே எனக்கு போதும். எங்கள் அம்மா சின்ன பிள்ளையிலே எங்களை சொல்லி வளர்த்தது, பெரிய காசு பணத்துக்கெல்லாம் நம்ம ஆசைப்படக்கூடாது. காசு பண்ணோம்னா நிரந்தரம் இல்லாததடி. இன்னைக்கு நம்ம கையில் இருக்கும், நாளைக்கு வேற ஒருத்தவங்க கையில் இருக்கும். நிரந்தரமானது அன்பும் பாசமும் மற்றவங்களோட ஆசீர்வாதம் தான் சொல்லுவாங்க. எனக்கு கல்யாணம் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கையில கோயிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. தெரியாதவங்க காலையெல்லாம் இந்த ஆசீர்வாதம் அவங்க சொல்லுவாங்க, பெரியவங்க. நான் கூட யோசிப்பேன். அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அதெல்லாம் யோசிக்க கூடாது, பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குது இப்போ தெரியாது, உனக்கு பிற்காலத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. சத்தியமாக சொல்கிறேன் பாட்டி, எனக்கு நிறைய பேரோட ஆசீர்வாதம் இருக்கிறதுனால தான் என்னமோ போகிறது இப்படி வந்திருக்கேன். சாரா குட்டி, சரண், என்ன தூக்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் தூக்க முடியாது. இம்புட்டு நாளா சின்ன பிள்ளையெல்லாம் இருந்தீங்க, தூக்கிட்டு தெரிஞ்சேன். இப்பதான் வளர்ந்துட்டே இல்ல, இன்னெல்லாம் நான் தூக்க மாட்டேன். ஆமா, ஐயோ அழுத பாரு. சாரா குட்டி அழாதடி தங்கம். ஐயோ பாவம், அப்பா தூக்காம உங்களை யார் தூக்க போறாங்க? அப்பா தூக்காம இருப்பனா? தங்க பிள்ளை அழாதடி பட்டுமா. என்ன ஐயோ, சரணுக்கு முகத்த பேரு வாடி போச்சு. சும்மா விளையாட்டுதான் தங்கம் சொன்னேன். வா பைக்ல ஏறுங்க, அப்படியே ரவுண்டு போயிட்டு வந்துருவோம். வாடா, ஏன் அழ வைக்கிற பச்சை குழந்தைய பாரு. உன்னை எவ்வளவு தூரம் புரிஞ்சு வச்சிருக்கேன்னு நீ சுண்டு சொல்லி சொன்னா பொறுக்காம அழுதுக்கு பாரியா. அப்பா தூக்குங்க பாரு, தூக்குடா, அழ வைக்காத. பெரியசாமி, நம்ம ஊர்ல பேங்க் கொண்டு வந்திருக்காங்கல்ல, நேற்று அந்த மேனேஜர் வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் பேசினாரு. கத்தியெல்லாம் குறவு போல, பொண்டாட்டி ஆசைக்காக பேங்க் தொடங்கியிருக்காரு. நம்ம ஊர்ல திருட்டு பைக்கெல்லாம் அதிகமா இருக்கான். காசையெல்லாம் வீட்டுல வச்சுட்டு உட்காந்துருக்கு. 4 பேர்ட்ட சொல்லு, நல்ல பேங்க் தான், நம்பிக்கையோடி காசை போடலாம், போடுங்க, லோன் கொடுக்காக என்ன ஏதுன்னு சொல்லு. நம்ம ஊர்ல முத ஒரு பேங்க் திறந்திருக்கு, அதுவும் நம்ம ஊருக்காரன் திறந்திருக்கான். நம்ம சப்போர்ட் பண்ணாம வேற யார் சப்போர்ட் பண்ண போறா? நம்ம ஊருக்காரரா? அப்படியா? அதானே பார்த்தேன். ஏன்னா நம்ம ஊர் கிராமம்,
திடீர்னு வெளியூர்ல இருந்து ஒருத்தன் பேங்க் எப்படி திறப்பான் என்ன ஏதுன்னு யோசிச்சேன். இப்பெல்லாம் விளங்குது. பொண்டாட்டி கூட சொன்னா நகையெல்லாம் இருக்குங்க வீட்டில் வச்சிருக்கே பயமா இருக்கு, பேசாட்டி இதை கூட அடகு வச்சு 2 சென்ட் இடத்த வாங்கி போடுவோம், பிள்ளைகளுக்கு கல்யாண டைமுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னா. சரிங்கய்யா, அப்போ என் பொண்டாட்டினேன்னு சொல்றேன், ஊர்ல உள்ளவள்கிட்டையும் சொல்லு. ஐஸ்வர்யா, இந்த இருக்கிற பத்தியா இவர் தான் ஊர் தலைவர், உனக்கு தெரியாதுல்ல, பார்த்துருக்க மாட்டேன். இவரை பார்க்கறதுனால உனக்கு கும்பிடு போட்டுக்க. இவர் ரொம்ப மரியாதை எதிர்பார்ப்பாரு, நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன். ஒரு வார்த்தை சொல்லிடு, இட்லி கடை தொடங்க போறோம் அப்படின்னு. ஐயா வணக்கங்க. அட லட்சுமி, என்னம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? பிள்ளைலாம் எப்படி இருக்கா? இப்போ வீட்டுக்காரர் குடிக்கிறது நிப்பாட்டிட்டானா இல்ல அப்படிதான் நீ திரியானா? பார்க்க நேரம் புத்திமதி சொல்லுவேன், எங்க உரைக்கி குடியார பேக குடிச்சுக்கிட்டே தான் இருக்கான். புத்திமதி சொல்லும் போது சரிங்க சரிங்க கேட்கான். அப்புறம் அவன் வேலையை அவன் பார்க்கத்தான் செய்யான். என்னம்மா பண்றதுக்கு? உன் மாமியார் வந்தாங்களே நேற்று பேங்க் திறக்கும் போது, ஏதோ வட்டிக்கு காசு போடணும் அப்படி இப்படி என்னமோ கேட்டு இருந்தாங்க. ஆமா சொன்னாங்க, அத்தை எங்க போகணும்னு சொன்னாங்க. அவங்களுக்கு என்னையா கவலை, நிறைய கையிலேயே காசு சேர்த்து வச்சு யார்கிட்ட வட்டி கொடுக்கலான்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன மாதிரியா? இது யாருமா புதுசா இருக்கு? சொந்தக்கார பிள்ளையா? ஆமா, தூரத்து சொன்னா நம்ம பக்கத்து வீடு. எங்க வீட்டுல ஒரு வீடு காலியா கிடந்துல, வாடகைக்கு வந்திருக்காங்க. ஐசு வணக்கம் மட்டுக்கோ. வணக்கங்க, என் பேரு ஐஸ்வர்யா. அக்கா வீட்டுல தான் வாடகைக்கு இருக்கேன். என் வீட்டுக்காரர் வெளிநாட்டுல இருக்காரு. 2 குழந்தைங்க எனக்கு. ஏதாவது செய்யணும், ஏதாவது தொழில் பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை. டெய்லரிங் தொழில் பார்த்துட்டு தான் இருக்கேன், ஆனால் அந்த அளவுக்கு போதிய வருமானம் இல்லை. அதான் இந்த ஊரில் இட்லி கடையிலேயே ஒன்று ஆரம்பிக்கலாமே, தோசை மாவும் விற்ற மாதிரி இருக்கும், இட்லி அவிச்சு விற்ற மாதிரி இருக்குமே அப்படின்னு பிளான் போட்டு வச்சுருக்கோம். அதான் நாளைக்கு ஓப்பன் பண்ணலான்னு இருக்கோம். அதான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்ல, சொல்ல தான் வந்தோம். அதுக்கு என்னம்மா, தாராளமா பண்ணுமா. பொம்பளைங்க வீட்டுக்குள்ளேயே அடுப்பங்கரையிலே இருக்கக்கூடாது, மேல எப்படி வரணும் பார்க்கணும். களவு செய்யக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, மற்றபடி நல்ல முறையா வரணும். என் பிள்ளைகளுக்கு நான் அதமா சொல்லுவேன், நல்லபடியா உழைச்சு முன்னேறி வரணும். 5 ரூபா காசுனாலும் நம்ம உழைக்கதான் இருக்கணும். என் பிள்ளைகிட்ட அப்படிதான் சொல்லுவேன். ஐஸ்வர்யா, ஒன்னும் கவலைப்படாத, இந்த ஊர்ல இட்லி கடையே கிடையாது, நீ தொடங்கு, நல்லா வருவமா, நல்லா வருவ. அப்புறம் நேற்று கூட பேங்குக்கு போனேனே, அங்க நிறைய பேர் வேலைக்கு ஆள் போட்டிருக்காங்க. எல்லாம் வெளியூர்ல இருந்து எப்படி வருவாங்க, அவங்கள்ட்ட ஒரு வாரத்தை சொல்லி வை. ஒரு வேலை மத்தியானம் சாப்பாடு தான் வேணா கூட ரெடி பண்ணி கொடுத்தா அதுவும் காசு தானே. சரிங்கய்யா, கண்டிப்பா. நாளை காலையில 8 மணிக்கு இட்லி கடை ஓபன் பண்ணலான்னு இருக்கோம். நீங்க கண்டிப்பா வந்து கலந்துக்கணும் குடும்பத்தோடி. கண்டிப்பா வருவேம்மா, கண்டிப்பா வருவேன். நான் மட்டும் தான் வருவேன், பிள்ளைய பொண்டாட்டி எல்லாம் மெட்ராஸ்ல இருக்காக. ஒரு வாரம் கழிச்சு தான் வருவாங்க, வரட்டும், அதுக்கப்புறம் கூட்டிட்டு வரேன். நல்லபடியா பண்ணுமா, என்ன எந்த உதவினாலும் கேளு, நாங்க இருக்கோம். எங்க ஊருக்கு ஒரு பிள்ளை வந்து பொழைச்சு நல்லபடியா வரணும், அப்பதான் எங்களுக்கு பெருமை. எங்க ஊர்ல இருந்து ஒரு பிள்ளை கெட்டு போச்சுன்னு இருக்கக்கூடாது. என்ன லட்சுமி, பாத்துக்க. பரவாயில்ல, அந்த கார்த்தி ஏதோ நம்ம தப்பா நினைச்சோம். அப்பா இப்படி கொண்டு பெரிய பொறுப்பு ஒப்படைக்காரு, எல்லாம் சுருட்டிட்டு போயிடுவானோன்னு நினைச்சோம். ஆனால் பரவாயில்ல, நல்ல ஜென்டில்மேனா தான் இருக்கான். ஒரு குண்டூசி வாங்கினதுல இருந்து டஸ்ட்பின் வாங்கினத வரை எல்லாமே பில் இருக்கு, எல்லாமே பின் பண்ணி வச்சிருக்கான். கிரேட் தான். அப்போ கண்டினியூ பண்ணலாம். நான் கூட அதை இதையும் சொல்லி இந்த வேலையிலேருந்து அவனை விரட்டிடலான்னு பார்த்தேன். ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஆஃபீஸில் 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணி இந்த அளவுக்கு ரன் பண்ணுறான்னா, நம்ம டிகிரி முடிச்சு பிஸ்னஸ்க்காகவே நம்ம படிச்சிருக்கோம், அதுவும் வெளிநாட்டில் போய் நம்மளாலேயே முடியாது. இவனை விட 1 ரூபா அதிகமாக டர்ன் ஓவர் பண்ணி காமிக்கணும். இவன் 3 மந்த் பண்ணதில் நம்ம 1 மந்த்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி காமிக்கணும். நிறைய ஃப்ரெஷர்ஸ் எடுத்து போடணும், அப்போ தான் நம்ம சேலரி கம்மியாக கொடுக்கலாம், அதிகமாக வேலையும் வாங்கலாம். பகல் ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்ட்டுன்னு போட்டு அப்படி டர்ன் ஓவர் எகிரி வைக்கணும். இவன் பார்த்து மூக்கில் விரல் வைக்கணும். டேடி கிரேட்மா, எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு நீ வந்திருக்கேன், நம்மளை பாராட்டி தள்ளணும். மணி 10:30 ஆகுது, இப்போ தான் வந்து காரை க்ளீன் பண்ணிட்டு இருக்கான். நேற்று என்னடா ஆஃப் டேன்னு சொல்லி லீவ் கேட்டான், ஆனால் ஃபுல் டேயும் வரல. அதுக்கு எந்த இன்ஃபார்மும் பண்ணலை. இன்னைக்கு என்னடா ஹாயா இவன் மாமனார் வீட்டு ஆஃபீஸ் மாதிரி 10:30 மணிக்கு வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கான். ஒரு பஞ்சுவாலிட்டியே இல்லை. நேற்று நல்ல வேலை நம்ம கார் ஓட்ட தெரியும், நமக்கு மட்டும் கார் ஓட்ட தெரியலனா, இவனும் வரலனா நம்ம யாரை போய் தேடுறதுக்கு? ஒரு சின்சியர் இல்லை, ஒரு பஞ்சுவாலிட்டி இல்லை. இவனுக்கு இன்னும் நம்மளை யாருன்னு சரியா தெரியல. இருக்கட்டும், அதுக்கான டைம் வரும்ல, சரியா வச்சு செஞ்சுருவோம். அவன் இஷ்டத்துக்கு வரது என்ன, இஷ்டத்துக்கு போறது என்ன. சேலரி இன்னும் 1/2 மணிக்கு லேட்டா வந்தா கூட சேலரி கட் பண்ணணும். அப்பதான் அவனுக்கு பயம் வரும். இன்னைக்கு அவன் லேட்டா வந்ததுக்கு இவனுக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணுமே. என்ன கொடுக்கலாம்? நம்மளோட ஹேண்ட்பேக் எனக்கு வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டோம்ல. காரை விட்டுட்டு நடந்தே போய் வீட்டில் போய் ஹேண்ட்பேக் எடுத்துட்டு சொல்லலாம். அப்பதான் இவனுக்கு புத்தி வரும், அப்பதான் இன்னும் லேட்டா வரமாட்டான். இருக்கட்டும். முடியல, வயிறுக்குள்ள ஒரு மாதிரி கடமுடன்னு வருதே. நேற்று லீவ் போட்டாச்சு, இன்னைக்கு லீவ் போட்டா பஜாரி ஆடிடுவாள் நம்மள்ட்ட. அதுக்கு வேண்டியே பயந்து வர வேண்டியதா இருக்கு. இதே முன்னாடினா கார்த்திக் சார் இருந்தாரு, கொஞ்சம் முடியலன்னா கூட ஓகே 3 days லீவ் எடுத்துக்கோங்கன்னு தாராளமா சொல்லுவாரு. அவர் எங்க, இந்த பிஐ எங்க? ஐயோ, எது பேசுறதுனாலும் மனசுக்குள்ளேயே பேசிக்கணும். சுத்தி கேமராவா இருக்கு, நம்ம பேசுறது மட்டும் கேட்டா அவ்வளவுதான் தீந்து. அடுத்த வாரமா எங்க வீட்டுல சமையல் இருக்கு, சாப்பிட்டே ஆகணும், இழுத்துட்டு போயிடுவா. எப்போ சமையல் சாப்பிடாம பட்னி கூட நான் கிடந்துருவேன். ஆனா இந்த சமையலுக்கு என்னால சாப்பிட முடியாதுப்பா. என்ன காந்தது, என்னத்தான் போட்டு தொலைச்சாலோ தெரியல. கேவலமா போச்சு. மகா வேற அந்த நேரம் பார்த்து வந்துட்டா. ஷோ, அவ்வளவுதான். நீ அவன் முதல்ல எப்படி முடிக்க பார்க்க நேரம் இதை சொல்லி நம்ம கிண்டல் பண்ணுவா. என்னாச்சு? பாட்டி தனியாவே இன்னும் புலம்பிக்கிட்டே இருக்கு. என்னவா இருக்கும்? சிசிடிவி கேமரா அங்க இருக்குல்ல.
செக் பண்ணுவோம். தனியாக புலம்ப விடக்கூடாதே. மேடம் மே கமின். மேடம் நான் தான் உங்கள்கிட்ட நேற்றே சொன்னேனே, நம்ம டைம் கூட்டியிருக்கோம், அதே நேரம் சேலரி கொடுத்ததே தான் இருக்குது, அதை இன்க்ரீஸ் பண்ணலை, இதனால ஃப்யூச்சரில் பிரச்சனை வரும்னு சொன்னேன்ல. எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, 1-2 பேர் கம்ப்ளைண்ட் பாக்ஸில் கூட எழுதி போட்டிருக்காங்க டைம் ஓவர், சேலரி கம்மி அப்படின்னு. அது இல்லாமல் 2 பேர் வேலையை ரிசைன் பண்ணின்னு சொல்லியிருக்காங்க. நான் ரிசைன் லெட்டர் எதுவும் கொடுக்கல, மேடத்திட்ட கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். என்ன மேடம் சொல்கிறதுக்கு? என்னது, வேலையை ரிசைன் பண்ண போறாங்களா? கம்ப்ளைண்ட் எழுதி போட்டிருக்காங்களா? எதுக்கு? சேலரி இப்போ தானே கூட்டி கொடுத்துருக்கு, சும்மா சேலரி இன்க்ரீஸ் பண்ணனா அவங்க அப்பா வீட்டு காசா அதெல்லாம் முடியாது. போறவங்க தாராளமாக போட்டோம், ஐ டோன்ட் கேர். ஃப்ரெஷர்ஸ் இருக்காங்க நிறைய பேர் பார்த்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன், அவங்கள போடுங்க. சேலரி கம்மியாக கொடுத்தா கூட போதும், மார்னிங் நைட்டு ஷிஃப்ட் போடுங்க, அது போதும். இவங்களுக்கு சேலரியும் கூட்டி கொடுத்து டைமிங்கையும் குறைக்க முடியுமா? அதெல்லாம் முடியவே முடியாது. போறவங்க போட்டோம், அதை பற்றி ஐ டோன்ட் கேர். மேடம் ஃப்ரெஷர்ஸ் போடுறது இல்லை, அவங்களுக்கு இப்போ 6 மந்த் 1 இயர் நம்ம ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கு ட்ரெயினர் போடணும். அது இல்லாமல் நீங்கள் 1 மந்த்தில் டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள கூப்பிட்டு நம்ம ட்ரெயின் பண்ணதுக்கு டைம் வேஸ்ட்டு, சேலரியும் குறைஞ்ச சேலரி போட்டாலுமே நமக்கு லாஸ் தான். அதை விட நம்ம ஒர்க்கர்ஸ்க்கே சேலரி இன்க்ரீஸ் பண்ணால் கம்பெனியும் டெவலப் ஆகும், அவங்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல. உஷா என்னம்மா, குழுவை எங்கே போட்டு எடுக்க? வேண்டாம்மா, குழுவை முடிச்சு விட்றலாமேன்னு பார்க்கேன். என்னத்த சொல்ல, வேண்டாம் குழு வேண்டாம்மா, இன்னும் 2 மாதம் இருக்குது, அதோடய முடிச்சு கட்டிக்கிட்டு பேசாமல் இருக்கலான்னு இருக்கேன். என்னக்கா இப்படி சொல்லிங்க? 20,000 10,000 கிடைக்குமான்னு கேட்டீங்க. இப்போ 1 லட்ச ரூபா லோனு இன்னும் அடுத்த மாதம்லாம். இப்போ போய் வேண்டாம்னு சொல்லிங்க. 1 லட்ச ரூபா லோனு வேணா, உங்களுக்கு வேண்டானா உங்க பேரில் நானே எடுத்து கட்டட்டுமா? ஐயோ அதெல்லாம் வேண்டாம்மா, என் பிள்ளைகளுக்கு குழுவில் எடுக்கிறதெல்லாம் பிடிக்கல. அது மாதிரி முன்ன மாதிரி வருமானமும் இல்லை. நானும் முன்னாடி பூ கட்டுவேன், ஏதாவது என்னால் முடிஞ்ச வேலையை செய்வேன். வயசு போதில்ல, ஒரே கால் வெளிமா, இருந்தா எந்திக்க முடியல, எந்திரிச்சா இருக்க முடியல. வேண்டாம் உஷா, முடிச்சு விட்டுரு. ஐயோ அம்மா பாவம், கால் வலிக்குன்னு சொன்னாங்களே, அம்மாவுக்கு ஒரு என்ன வாங்காம மறந்துட்டோமே. பிரியாவுக்கு தானே தலைவலி தைலம் என்ன வாங்கணும், இப்போ அம்மா கொடுத்தா அவ கால் வலிக்குன்னு சொல்லுவாளே. விக்ரம், நீ போவேலே சொல்லணும்னு நினைச்சையா? ஒரே கால் வலிப்பா, முன்னாடிலாம் அப்படி இல்லை, இப்போ நல்ல முட்டு வலி, வேலை நின்று பார்க்கவே முடியல. நீ இன்னும் கடைக்கு போனா ஒரு எண்ணெய் பாட்டில் தான் வாங்கிட்டு வரியாப்பா, காய்கறி மண்ணு. அப்படியாம்மா, சரிம்மா நான் நாளைக்கு வாங்கிட்டு வரேன். பிரியாவும் தலைவலிக்கு கால் வலிக்குன்னு சொன்னா. சரிப்பா, சரி பாவம் பிள்ளைதாச்சியா இருக்கா, அவளை என்னன்னு போய் பாருப்பா. என்ன பிரியா உடம்பு முடியலையா? நல்லாவே இருக்கேன், எதுவும் சாப்பிடலன்னு அம்மா சொன்னாங்க. ஹோட்டலில் போய் என்ன சாப்பிட்டு வருமா? வேண்டாம் விக்ரம், சாப்பிடவே பிடிக்கல, ஒரு மாதிரியா வருது, படுத்தே இருக்கணும் போல இருக்கு, வாந்தி வர மாதிரி இருக்கு, வரவும் மாட்டுக்கு, சாப்பிட சுத்தமா பிடிக்கல, தண்ணியும் குடிக்க முடியல, ரொம்ப டல்லா ஒரு மாதிரியா இருக்கு. ஏய் கன்சீவா இருக்குந்தா அப்படிதான் இருக்கும், இதெல்லாம் ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருக்கும், போக போக பழகிரும். நான் வேணா உனக்கு ஜூஸ் போட்டதும் கொண்டு வரட்டுமா? வேண்டாம் விக்ரம், அதான் சாப்பிடவே பிடிக்கலன்னு சொல்றேனே, எதுவும் வேண்டாம், நீ என் கூட இப்படியே கிட்ட இருந்தா போதும். அப்புறம் எனக்காக ஸ்கூல்ல 2 நாள் லீவ் போடுறியா? ஒத்தையிலே இந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பிரியா ஸ்கூல் திறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, யாருக்குமே 2-3 மட்டும் பர்மிஷன் போட்டாச்சு, ஒரு லீவும் போட்டாச்சு, இன்னும் லீவ் போட்டா திட்டுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணு, நெக்ஸ்ட் ஃப்ரைடே வேணா லீவ் போடுறேன். அப்போ சனிங்க லீவா, அப்படி 3 நாள் கண்டினியூஸா லீவ் இருக்கும், உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும்ல. ப்ளீஸ் பிரியா, அம்மா இருக்காங்கல்ல, அக்கா இருக்கா. அப்புறம் பிரியா ஒரு பிள்ளைக்கு அம்மாவாக போற, கங்க்ராச்சுலேஷன். உனக்கு ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமா? ஏய், எந்த குழந்தை என்ன, ஹெல்த்தியா ஆரோக்கியமா இருந்தாலே போதும், நல்லபடியா பெத்தெடுக்கணும், அவ்வளவுதான். ஆனா பயமா இருக்கு விக்ரம், நானே ஒரு குழந்தை, எனக்கு ஒரு குழந்தைன்னு நினைக்கும் போது சிரிப்பா வருது. எல்லாம் ஒன்னாலதான், எனக்கு சண்டை போட்டோம்ல, அதுக்கப்புறம் நடந்த இன்சிடென்ட்னாலதான் பேபி ஃபார்ம் ஆயிருக்கு. எப்படியோ நல்லா நடந்துக்கல பிரியா, சந்தோஷப்படு. எனக்கு 2 குழந்தை இருந்தாலும் சந்தோஷம் தான், ஆனா பொம்பளை பிள்ளை இருந்தா ரொம்ப பிடிக்கும். எங்க அக்காவே மாதிரி அழகா ஒரு குழந்தை பிறக்கணும். என்னது, உங்க அக்கா மாதிரியா? ஏன் யார்ட்டையும் சொல்லாம விட்டுட்டு ஓடுறதுக்கா? என் குழந்தை என்ன மாதிரி தான் இருப்பா, அது என்ன உங்க அக்காவை மாதிரி? விக்ரம், குழந்தை நமக்கு பிறக்குது, ஒன்ன மாதிரி இருக்கணும்னு சொல்லு, இல்லை என்ன மாதிரி இருக்கணும்னு சொல்லு, அது லாஜிக் இல்லையா? தாத்தா பாட்டி மாதிரி பிறக்கணும்னு சொல்லு, அது கூட லாஜிக் தான். அது என்ன உங்க அக்காவை மாதிரி பிறக்கணும்னு சொல்ற? பிரியா எங்க அக்காவை முதல்ல தப்பா பேச நிப்பாத்து. எங்க அக்கா பாவம், அவள்கிட்ட இருந்து எவ்வளவோ நம்ம கத்துக்கலாம் தெரியுமா. அவ படிக்கிறதான், ஆனா அவளுக்கு அவ்வளவு டேலண்ட் தெரியுமா. நானே அவளை பார்த்து சில டைம் ஆச்சரியப்பட்டிருக்கேன். அக்கா நீ மட்டும் படிச்சிருந்தா இந்த ஊர் கலெக்டர் ஆயிருப்பேன்னு சொல்லுவேன், சிரிப்பா விழுந்து. எங்க அக்கா போயிட்டான்னு அவளை ரொம்ப சீப்பா நினைக்காத பிரியா, அவ சூழ்நிலையில இருந்து பார்க்கும்போது சரின்னு தான் படுது. இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க விக்ரம்? எனக்கு ஏற்கனவே தலைவலி, உடம்பு முடியல, உங்க அக்கா புராணத்தை பேசுறதுக்கு மெனக்கிட்டு வந்தியா? தயவு செஞ்சு கிளம்பி போ.
ஏய் இல்ல பிரியா, சும்மா அதாவது குழந்தைனா நம்ம குடும்பத்துல ஏதாவது ஒரு சாயல்ல பிறக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அதான் எங்க அக்கா மாதிரி பிறந்தா நல்லா இருக்கும்னு சொன்னேன். ஏன் அத்தை மாதிரி மாமா மாதிரி ஒண்ணு மாதிரி பிறந்தா கூட அழகா தான் இருக்கும். தயவு செஞ்சு பேச்ச மாத்தாத. உங்க அக்கா மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கோவப்பட்டவன எங்க அம்மா எங்க அப்பா இழுக்கிறியா? இங்க தயவு செஞ்சு போ. நான் இங்க இருக்கிறது பிடிக்கலன்னு சொல்லு. நான் எங்க அம்மா அப்பா வீட்டுல பேசாம போய் இருக்கேன். சும்மா இரிட்டேட் பண்ணிட்டே இருக்காத. டென்ஷன் ஆகாத பிரியா. சும்மா இனி எப்படிலாம் பேச மாட்டேன். கால் வலிக்குன்னு சொன்னேன், எண்ணெயெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். காய்ச்சல் மீன கால் பிடிச்சி விடவா? ஒன்னும் தேவையில்லை. ஏய் கோவப்பட்டா எப்படி பிரியா? சும்மா ஒரு பேச்சுக்கு தானே சொன்னேன். விடு, உனக்கு பிடிக்கல இனி அந்த மாதிரி பேச மாட்டேன் சரியா? சரி, நம்ம குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஆமா, எங்க அக்கா ஜடையில குழந்தை பிறக்கணும்னு சொன்னேன்ல, குழந்தைக்கு பேரை செலக்ட் பண்ணி வச்சிருப்ப. என்ன ஐஸ்வர்யானா? பத்தியா கோவப்படுற பத்தியா? நீ சொல்லுன்னு தானே பிரியா நான் சொன்னேன். நீயே யோசிச்சு சொல்லு. நீ என்ன யோசிக்கிறியோ அதுதான் நம்ம பிள்ளைக்கு பேரு சரியா? இங்க பாரு விக்ரம், என்ன தயவு செஞ்சு கோவப்படுத்தாத. முன்ன மாதிரி நான் கிடையாது. என் வயிற்றுல ஒரு குழந்தைய சுமந்துட்டு இருக்கேன். நீ பாசிட்டிவா பேசாத கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு நெகட்டிவா பேசாத. என்னை இரிட்டேட் பண்ணாத, டென்ஷன் ஆக்காத சரியா? இது ஒன்று ரெக்வெஸ்ட்டாக நான் கேட்டுக்கிறேன். நான் வேணா எங்கள் வீட்டில் போய் ஒரு 10 நாள் நின்றுட்டு வரட்டுமா? அம்மா கையால் சாப்பிடணும் போல இருக்குது. எங்கள் அத்தையை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு வேறு சுகர் ப்ரெஷர்லாம் ஹையாக இருக்குன்னு உங்கள் 2வது அக்கா தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நம்மளால ஏன் அவங்களுக்கு கஷ்டம்? நான் வேணா எங்கள் வீட்டில் போய் ஒரு மாதம் நின்றுட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம் பிரியா, எங்க அம்மா நல்லா பாத்துப்பாங்க. வயசான நோய் வருது சகஜம் தானே. எங்க அம்மா யாருமே சொல்லியிருக்கேன், அவளை நல்லா பாத்துக்குங்க, எந்த வேலையும் செய்ய விடாதீங்கன்னு. அம்மா நல்லா பாத்துப்பாங்க. அக்கா சொல்றதுலாம் வகையில் இருக்காத. அவ ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு குணமா இருப்பா. வேலை கிடைச்சா ஒரு புத்தியில பேசுவா, வேலை இல்லட்டா ஒரு புத்தியில பேசுவா. அதனால அவ பேச பெருசா இருக்காத. என் செல்லம் இல்ல, என் தங்கம் இல்ல, என் பட்டு குட்டியில, என் ஸ்வீட் இல்ல. சரி சரி, ரொம்ப கொஞ்சாத. நமக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தா வினைன்னு வைக்கலாம். உனக்கு பேர் விக்ரம்ல, அதனால வினைன்னு வைக்கலாம். பொம்பளை பிள்ளை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்? என் பேர் ரிலேட்டடெல்லாம் நீ வைக்க வேண்டாம். பிள்ளைங்களுக்கு நேரம் தேதிப்படி நியூமராலஜில வைக்கலாம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி போய் வச்சிருவோம். எதுக்கு பிரச்சனை? ஓ அப்பா பேரு ஏன் அப்பா பேருன்னு நியூமராலஜில என்ன சொல்றாங்க அதை மாதிரி வச்சிருவோம் சரியா? சரி விக்ரம்.